ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையான மோதல் 10வது நாளை எட்டியுள்ளது. ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலில் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகர் சின்னாபின்னமாகி இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான மோதலின் தீவிரத்தை உணர்த்துகிறது. தங்கள் நாட்டின் 3 அணு ஆயுத மையங்களில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் அதிகரித்துள்ள நிலையில் டெல் அவீவ் நகரில் ஏராளமான வீடுகள் மற்றும் கட்டடங்கள் உருக்குலைந்து காட்சியளிக்கின்றன. மீட்பு பணிகள் அங்கு முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேலின் ஜியோனா நகரிலும் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. இதில் பலர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலின் துறைமுக நகரான ஹைஃபா மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அங்குள்ள ஏராளமான கட்டடங்கள் இடிந்து சேதமடைந்துள்ளன. ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் பொதுமக்கள் பதுங்கு குழிகளில் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் ஈரான் மீது இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை. அவர் தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதில்லை என்றும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் மூலம் பிற அதிகாரிகளுக்கு தகவல்களை பரிமாறுவதாகவும் கூறப்படுகிறது.